ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் ஈஸி மேத் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2026 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கம்பல்சரி 2 மார்க் அதை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் புக்லயே இருக்காது, இதோட மாடலும் புக்ல இருக்காது. இதை எப்படி இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ஆன்சரை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் அ கியூப் டு த லார்ஜஸ்ட் ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட்ஸ் இன்டு த கியூப். அதாவது ஒரு கியூப் இருக்கு, சரியா? ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபுக்குள்ள ஒரு ஸ்பியரை நம்ம உள்ள நுழைக்கிறோம். அந்த ஸ்பியரு மாட்டிக்கிட்டும் நிக்க கூடாது, உள்ள போய் ஃப்ரீயாவும் சுத்தக்கூடாது. கரெக்டா அந்த அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கு. அப்படி அந்த கியூபை நம்ம வந்து உள்ள போடுறோம், ஓகேவா? அப்ப ரேஷியோ ஆஃப் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். எதோட ரேஷியோ? கியூபோட ரேஷியோ. கியூப் வித் ஸ்பியர், இது ரெண்டோட ரேஷியோவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம், ஓகே? கியூப் அண்ட் ஸ்பியரோட வால்யூமை நம்ம ரேஷியோ ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ரேஷியோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எனிதிங் which is in the form of x east y is called ratio, ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆல்பபெட் போடுறோம். இப்போ 1 போடுறோம் அப்படின்னா 1:2 அப்படின்னா அது ஒரு ரேஷியோ. நம்ம எங்க இந்த டபுள் இது வந்து செமிகோலன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல இது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஈஸ்ட் ஒய், ஓகே? இந்த ஃபார்மேட்ல இருக்கிற எல்லாமே ரேஷியோ, ஓகே? இப்போ வந்து நான் கியூபோட லென்த் ஏ அப்படிங்கறத வந்து நான் எல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதாவது ஏ அப்படின்னா லென்த் ஆஃப் சைடு, ஒரு சைடோட லென்த். நான் அந்த இதை கியூபோட ஒரு சைடை மட்டும்தான் இப்ப போட்டிருக்கேன். இவங்க கிவனை வச்சு நான் ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கிற கிவனை வச்சு. இந்த கிவனை வச்சு தான் நம்ம இப்ப வந்து சால்வ் பண்ண போறோம், ஓகே? இப்ப லெட் ஏ லென்த் ஆஃப் சைடு ஈக்குவல் டு எல் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்பியர்ல லெட் ஆர் பி ரேடியஸ், ஆர்னா ரேடியஸ், பி L/2. அதாவது இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறது வந்து லென்த் ஆஃப் சைடு, ஓகேவா? எல் அப்படின்னு சொல்லி டெனோட் பண்ணியாச்சு. இப்ப இது சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு வைங்களேன், இங்க இருந்து இங்க போறது டயாமீட்டர், அது நமக்கு தெரியும். சர்க்கிளோட லார்ஜஸ்ட் கார்டு டயாமீட்டர். அப்ப இந்த எல்லும் ஈக்குவலா இருக்கும், அப்படிதானே? அப்ப இந்த எல்லும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு எல். அப்ப ஆர் ஈக்குவல் டு L/2. இதுதானா நான் இங்க டெனோட் பண்ணியிருக்கேன், ஓகே? ஓகே, இப்ப ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து அது டிவிஷன் ஃபார்மேட்ல எழுதணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க, ஆர் ஈக்குவல் டு 1:2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க வந்து இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x/2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், ஓகேவா? ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிராக்ஷன் ஃபார்மேட்லயும் எழுதலாம், ஆனா எக்ஸ் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான், ஓகே? இப்ப இங்க ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறனால நம்ம வந்து வால்யூம் ஆஃப் கியூப் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி போட்டோம், which implies இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து அங்க நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி வந்துடும், ஓகேவா? இப்ப வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா ஏ கியூப். வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னது? ஏ கியூப், ஓகே? ஏ கியூப் ஈக்குவல் டு இங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப், ஓகேவா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது? 4/3 பை ஆர் கியூப் யூனிட்ஸ். இந்த கியூப் யூனிட்ஸை மென்ஷன் பண்ணிருங்க, அப்புறம் இதுக்கு ஒரு 1/2 மார்க்ஸ் போனாலும் போயிடும். அதுக்கப்புறம் இங்க ஏவோட இடத்துல நம்ம எல்ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஏவோட இடத்துல எல்லையும் ஆரோட இடத்துல L/2வையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படின்னா இங்க ஏ பதிலா எல் போட்டோம்னா இந்த கியூப் அப்படியே வந்துடும். அப்ப எல் கியூப் ஈக்குவல் டு 4/3 பை இங்க L/2 த ஹோல் கியூப் போடுறோம், ஓகேவா? ஏன்னா ஏக்கு பதிலா இந்த L/2 மொத்தத்தையும் போடுறோம். அப்படின்னா இது ஆருக்கு பதிலா, அப்ப இந்த கியூப் வந்து எல்லுக்கும் சொந்தம், 2க்கும் சொந்தம். அப்ப நம்ம ஹோல் பிராக்கெட் போட்டு போடணும், ஓகேவா? இப்ப இங்க எல் கியூப் அதே தான் இருக்கு, இங்க வந்து நம்ம உள்ள பவரை மல்டிப்ளை பண்ணிட்டோம், எல் கியூப் பை 8, ஓகேவா? இப்ப இந்த 8 இந்த பக்கம் நம்ம கொண்டு வரோம். அப்படின்னா எல் கியூப் இன்டூ இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும், தலைகீழா மாறிடும். அப்ப 8/எல் கியூப், எல் கியூப் கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் 8 ஈக்குவல் டு 4/3 பை, இதான் நமக்கு கிடைக்கும், ஓகே? இப்ப எல் கியூபும் கேன்சல் ஆயிருச்சு. அப்ப 8 ஈக்குவல் டு 4/3 பை, இதான் நமக்கு வந்து ஃபைனலா கிடைச்சிச்சு. இப்ப இந்த 4/3யையும் இந்த பையையும் நான் இந்த பக்கம் கொண்டு வர்றேன். அப்படின்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகி 3/4 வந்துடும். பையோட வேல்யூ வந்து 22/7, அது நமக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 22/7 இந்த பக்கம் வர்றப்ப 7/22 அப்படின்னு சொல்லி மாறும், ஓகேவா?
இப்போ இதை நம்ம கேன்சல் பண்றோம். 1 4 is 4, 2 4s are 8. ஓகே, இப்போ 1 2 is 2, 11 is 20, இது 22. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். 3 7s are 21 by 111 is 11. Okay, 2 7s are 20, 3 7s are 21 by 11 equal to 0. இப்போ இது fraction formatல இருக்கறனால நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், fraction அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரேஷியோவாகவும் வரும். அதனால இதை நம்ம வந்து 22:11 அப்படின்னு சொல்லி மாற்றணும். அவ்வளவுதான், இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து கிளியர் பண்ணி அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.